தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இருப்பிட கண்காணிப்பு முக்கிய கருவி என்பது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விமானத்தின் முக்கிய கருவி என்பது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இது அந்த பிளாக் பாக்ஸில் சொல்லப்படக்கூடிய கருவியா அல்லது அதைவிட இது முக்கியமானதா? என்ன விவரம்? காயத்ரி, இது வந்து பிளாக் பாக்ஸ் கிடையாது. இது வந்து எமர்ஜென்சி லொகேஷன் டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்வார்கள். இதோட முக்கிய பயன்பாடு என்னன்னா, ஒரு விமானமானது கடலில் விழும்போதோ அல்லது மலைப்பகுதிகளில் விழும்போதோ, மிக முக்கியமாக மனிதர்களால் எளிதில் சென்று சேர முடியாத இடங்களில் விமானங்கள் விழும்போது இந்த கருவியானது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தானாகவே செயல்பட்டு அது சமிக்கைகளை அனுப்பும். அது எந்த நாடோ அல்லது எந்த நிறுவனத்துடன் அது வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தகவல் கிடைக்கும். இந்த இஎல்டி, அதாவது எமர்ஜென்சி லொகேஷன் டிரான்ஸ்மிட்டரின் மிக முக்கியமான பணி, ஒரு விபத்து நடக்கும் போது, ஒரு விமானம் விழுந்து நொறுங்கும் போது உடனடியாக அவசர சமிக்கைகளை அனுப்புவதுதான் இந்த கருவியின் பணி. இதைத்தான் தற்போது அதாவது இந்த விமானம் விழுந்த இடத்திலிருந்து தற்போது இது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி இதன் முக்கிய பயன்பாடு கடல் அல்லது மலைப்பகுதிகள் விமானங்கள் விழும்போது அதை உடனடியாக அந்த விமானம் எங்கு விழுந்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி. மிக முக்கியமாக இன்று மதியம் நாம் பார்த்தோம், அந்த டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று சொல்வார்கள். அது வந்து கருப்பு பெட்டிக்கு இணையானது. அதாவது அந்த காக்பிட்டில் இருக்கக்கூடிய 2 பைலட்டுகளும் விமானிகளும் என்ன பேசிக்கொண்டார்கள், அதாவது என்னவெல்லாம் அவர்கள் உள்ள பேசுகிறார்களோ அது அனைத்துமே அதில் பதிவாகும். அது தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக இது விபத்து நடக்கும் போதோ அல்லது இந்த விமானம் புறப்படும் போதோ இந்த விமானிகளுக்குள் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன பேசினார்கள், அவர்கள் பேசும்போது, அதாவது அந்த விமானத்தை இயக்குவது தொடர்பாக அவர்கள் என்னெல்லாம் பேசினார்கள் போன்ற அனைத்துமே, ஒரு தும்மல், ஒரு இருமல் கூட அந்த டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவாகும். தற்போது அது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியும் போயிங் நிறுவனத்தின் உதவியுடன் அது பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு அது என்ன பேசுகிறார்கள் என்ற அந்த தரவுகள் எடுக்கப்படும். அதை வைத்துக் கொண்டுதான் விசாரணை என்பது முன்கூட்டி நகரும். தற்போது இந்த 2மே மீட்பு பணியின் போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த எமர்ஜென்சி லொகேஷன் டிரான்ஸ்மிட்டர், மற்றொன்று டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டர். ஆகிய 2ம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகள், அதாவது விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் மீட்பு பணிகள் மற்றும் அந்த முக்கிய ஆதாரங்களை சேகரிக்கும் பணிகள் தற்போது அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி முகிலன், விவரங்களை வழங்கினார்.